தேமுதிகவுடைய முக்கியத்துவங்கிறது அந்த அளவுக்கு இருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை, ஒரு தொகுதியை பொறுத்த முக்கியத்துவம் மாறுங்க. நான் சொன்னதெல்லாம் சிதம்பரம், கடலூர், இந்த மாதிரி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், விருதுநகர், இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் நான் நாடாளுமன்ற தொகுதிகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கணிசமான ஒரு வாக்கு. அது 2% கூட இருக்கலாம், 4% கூட இருக்கலாம். இப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் போன முறை ஜெயிச்சதுக்கும் இந்த முறை ஜெயிச்சதுக்கும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சது. அதுக்கு காரணம் தேமுதிகன்னு அப்போவே நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லை, திருமாவளவன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போன முறை 3000 ஓட்டு, இந்த முறை 1,10,000 ஓட்டு, அந்த அளவுக்கு அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த பர்செப்ஷன் பேட்டில் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு உள்ளபடியே தேர் எக்ஸிஸ்ட் எ பர்செப்ஷன் பேட்டில். மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு தேர்தலை அணுகிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணங்கள் வந்துட்டு இதிலெல்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு பலம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி ஆட்சியில் பங்கு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய பங்கு என்ன அது சொல்லுங்கள். இப்போ ஒரு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய மாநாடு, போராட்டங்கள் இப்படின்னு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்குறதுல இருக்கக்கூடிய நியாயமும் எதுவுமே நடத்தாத கடைசியில் தேர்தல் வரும்போது குழு அமைக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு எங்களுக்கு வந்துட்டு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், எல்லாத்துலேயும் பங்கு வேணும், 40 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எங்கே? ஒரு உள்ளாட்சி தேர்தலை நேர்த்தியாக நேர் நின்று சந்திக்கக்கூடிய ஒரு பலமில்லாத துணிவில்லாத கட்சி காங்கிரஸ் நிரூபணமாயிருக்கு. அந்த இடத்துல பாஜக தனித்து நின்று வந்துட்டு 5.37% வாங்கி இருக்குது. ஒரு காங்கிரஸ் கட்சியிலே வந்துட்டு இன்னைக்கு பாஜகவுக்கு போயிட்டாங்களே விஜயதரணி, அவங்க விளவங்கோட்டில் நின்று அவங்க மட்டும் தான் போட்டு. நீங்க சொல்ற இந்த கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் தனியார் காங்கிரஸை விட பாஜகவோட கை ஓங்கி இருக்குன்றீங்க. ஆமா, ஓட்டு பேங்க் அது ஐடியாலஜிக்கல். தட் இஸ் அ டிஃபரெண்ட் கொஸ்டின். நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் அப்படின்றத வந்துட்டு அவர் சுட்டி காட்டினார், 80ஐயும் 2011 சுட்டி காட்டினார். இடையில பல்வேறுபட்ட ஆண்டுகள்லாம் இருக்கு. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பின்னெடுக்கும் சக்தியாக வந்துட்டு காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸுடைய வந்துட்டு ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கிடையாது. இது ஒரு அனலிஸ்டாக நான் சொல்கிறேன், மற்றபடி எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஒரு அனலிஸ்டாக நான் சொல்ல வரேன். அவங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற இடத்துல அவங்க ரொம்ப குறையிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், இந்த பர்செப்ஷனல் பேட்டில் அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா, இவங்க உட்காந்து ஃபீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு கூட்டணிக்கு நீங்கள் செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷன். அது வேணான்னா வேணாம், வேணும்னா வேணும், தாவேக்கானா தாவேக்கா முடியுங்களே. ஏன் உங்களால் முடியல? அப்போ என்னன்னா அந்தாட்டி காட்டியிருந்தார். அது என்ன விதமான அரசியல்? உன் பலத்தை காட்டி நீ அரசியல் பண்ணலை. சந்தை நிலவரத்தை வச்சு முடிக்கிறாங்க இல்லைங்களா, செபியில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியாவில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸில் ஒரு 4-5 பேர். நம்ம ஊடகங்கள் விவாதிக்கிறோம், நம்மளுக்கு வேற வேலை இல்லை, நம்ம விவாதிப்போம். ஆனால் இப்படி செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி ஒரு கூட்டணிக்கு நன்மை பயக்கிறதாவோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதாவோ நம்ப முடியும் அப்படின்ற நான் கேட்குறேன். ஜெனரல் சார், இது கொஞ்சம் யதார்த்தமாக தானே இருக்கு அவர் சொல்றது. இல்லை அது அவர் பிடிச்சிட்டோம் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக அதில் எதை பற்றி சொல்லணும் அவர் சொன்னதில்லை. இல்லை காங்கிரஸ் வேணும்னா வேணாம், வேணுமா வேணாமா ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்றாரு. இங்கேயா அங்கேயா காங்கிரஸ் அது ஒரு முடிவு எடுக்கலான்றாரு. இல்லை, காங்கிரஸ் அஃபிஷியலாக அந்த மாதிரி ஒரு லைன் எடுக்கலை. யாரோ சில தனி நபர்கள் பேசுகிற விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்புக்கு எதிரான கருத்தை சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. காங்கிரஸ் அஃபிஷியலாக ஒரு லைன் எடுத்தால் தான் அந்த லைன் சரியாக தப்பாங்கிறத பற்றி பேச முடியும். இது கூட்டணிக்குள்ள ஒரு நெருடலை அல்லது ஒரு ப்ரெஷரை உருவாக்குறதுக்காக இருக்கிற ஒரு சிறு குழு அல்லது சில நபர்கள் சேர்ந்து கொடுக்குற ஒரு அழுத்தத்தை ஒரு அழுத்தமாகவே பார்க்கல. ஐயனார் முதல்லயே சொன்ன மாதிரி ஜனநாயகத்தில் உண்டான நல்ல அம்சமே இது போன்ற அழுத்தங்கள் வர்றதையும் ஏற்றுக்கிட்டு அவங்களே அதையும் சால்வ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறது தான். அதை திமுக கூட்டணியினுடைய தலைமை திமுக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு டேமேஜும் இருக்காது. அந்த ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் அந்த கூட்டணியில் காங்கிரஸ் வெளியில் வந்துரும்னு விருப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்கள் நாள்தோறும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அவ்வளவுதான். அந்த கூட்டணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. சுமன் சார், நிறைய பாரு சுருக்கமா. காங்கிரஸ் திமுக விட்டுட்டு விலக மாட்டார்கள். அது நான் கிட்டத்தட்ட முதல் நாள் இருந்து சொல்றது தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால அவர்களுடைய கோரிக்கை நியாயமற்றது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் கோரிக்கை மட்டும் இல்லை, எந்த கட்சி ஆட்சியில் பங்கு கேட்டாலும் அது நியாயம் இருக்கிறது. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லாரும் சொல்றாங்க காங்கிரஸ் இப்படி ஒரு முடிவு எடுக்கட்டுமே, ஏன் இப்படி எடுக்காம அப்படி எடுக்காம இப்படியே இழுத்துட்டு இருக்கீங்க,
அதே இஷ்யூ தானே திமுகவை பொறுத்த வரைக்கும். திமுக சொல்லிடலாம்ல 25 சீட்டு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கிடையாது, டேக் இட் ஆர் லீவ் இட், இஷ்டம் இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு முடிச்சிடலாம்ல. அவங்களும் பண்ணலையே. ஸோ அதுவும் ஒரு சைன். இது வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்பாக இருக்கும் போது காங்கிரஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு சென்ட் பாதிக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தால் ஏன் திமுக அதை திட்டவட்டமாக தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே? இதுதான் எங்களால் முடியும், இது இருந்தா எடுத்துக்கங்க இல்லாட்டி போங்க. சார் ஒரே செகண்ட் சார் உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. ஒரே செகண்ட் இருக்கு சார். சிவன் சி ராமனுக்கு நாயகவுக்கு நல்லா தெரியும். ஒரு 4 பேர் இந்த மாதிரி பேசுறதுக்கும் அதுக்கு வந்துட்டு திமுக தலைமையை ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் ரெண்டாவது இது வந்துட்டு ஒரு பெரிய அலையன்ஸ். அது அண்ணா இந்தியா கூட்டணின்றது ஒரு பெரிய அலையன்ஸ். அந்த அலையன்ஸை கட்டி காக்கிறது அப்படின்றதுல வந்துட்டு திமுக தலைமை உறுதியா இருக்குது. அதே ரெஸ்பான்ஸ் அங்க இருக்கிறதுனால தான் அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இதை சொல்லிட்டு போறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா அதெல்லாம் முக்கியம். அந்த கூட்டணி இருக்குல்ல, அந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது அதை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு பெரிய அளவிற்கு வந்து பிரயாசையோட செய்யக்கூடிய ஒரு கட்சி திமுக. ஆனால் அந்த 4 பேருக்காக ரியாக்ட் பண்ணிருக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 4 பேரை கட்டுப்படுத்த முடியல. தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? சுமன் இல்ல அவங்க யாராவது ஒரு லோக்கல் வட்ட செயலாளரா, பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்திக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாக இருப்பதாக கருதப்படும் ஒரு உறுப்பினர், பல மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கிற நபர்கள். ஸோ இது ஏதோ 4 பேர்னா நீங்க சொல்றது வந்து சத்தியமூர்த்தி பவன்ல வாசல்ல யாரோ ஒரு 4 பேர் பேசுற மாதிரி நீங்க சொல்றீங்க. இதை வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி போய் அததான் சார் அவரும் சொல்றாரு. அததான் அவரும் சொல்றாரு. 4 பேரை கட்டுப்படுத்த முடியல. காங்கிரஸ் ஆளங்கிறது அவரும் சொல்றாரு. அதான் சொல்றாரு. இல்ல ஒரு பாசிசத்துக்கு பேட்டலுங்க. உண்மையாகவே தலைமை உடைய உத்தரவு இல்லாமல் இவர்களை மாணிக்கம் டாகூர் இந்த மாதிரி பேசுவாருன்னு யாராவது நினைக்கிறாங்களா? தொடர்ந்து ஒரு நாள் பேசிட்டாரு, ஓகே, அது வேற விஷயம். தொடர்ந்து பேசுவாரா? ராகுல் காந்திக்கு இது பிடிக்கலைங்க, இந்த மாதிரி இவர் பேசுறது பிடிக்கலன்னாக்க தொடர்ந்து பேசிட்டு இருப்பாரா? ஓகே, இப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் கேட்கறத வந்து மக்களுக்காக உழைக்காத கட்சி தேர்தல் நேரத்தில் கேட்குதுன்றாரு. கடந்த தேர்தலில் மக்களுக்காக உழைக்காத கட்சிக்கு தான் 10% சீட்டு கொடுத்தோம், 25. அதே 2011 25% சீட்டு திமுக கொடுத்துச்சு, 63 சீட்டு கொடுத்துச்சு. அப்படி இருக்கும்போது மக்களுக்காக உழைக்காத கட்சிக்கு சீட்டு மட்டும் கொடுப்போம், ஆனால் பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு. பட் அவசியம் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, அதிமுக திமுக வேறுபாடு என்னன்னா, அதிமுக 130 சீட்டுக்கு கீழே கூட்டணியில் நின்றது கிடையாது, 130க்கு மேலே தான் நின்றுருக்காங்க. அதே மாதிரி 130 கீழே வென்றதும் கிடையாது. அதுக்கு மேலே தான் வெற்றி பெற்று தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, அது கீழே வெற்றி பெற்றதே கிடையாது. ஆனால் திமுக வந்து 2080 112 சீட்டில் நின்றாங்க, 2006 128 சீட்டில் நின்றாங்க, 2011 5 வருட ஆட்சிக்கு பிறகு கலைஞர் 119 இடத்துல தான் நின்றார். அப்போ 3 தடவையும் மைனாரிட்டி லெவலில் தான் நின்றதே. அப்புறம் வென்றதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2006 வந்து 96 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. 34 சீட்டு அப்போ ஜெயிச்சிருந்த காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்கல. அப்போ கணிசமான தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு. இன்னொன்று, மத்தியில் கணிசமான நேரத்தில் காங்கிரஸ் பங்கு கொடுத்துருக்குது. இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், 2014 காங்கிரஸால இந்தியாவில் வந்து எதிர்கட்சியா கூட வர முடியல, 44 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. தலைமை கேட்கல இல்ல, இங்க லோக்கல்ல கேட்டாங்க, காங்கிரஸ் மறுக்கவும் இல்ல, காங்கிரஸ் தலைமை மறுக்கவும் இல்ல, காங்கிரஸ் தலைமை மறுக்கவும் இல்ல. இன்னைக்கு எல்லாரும் கேட்டாங்க, காங்கிரஸ் தலைமை மறுக்கவும் இல்ல. அதுதான் மோடி கொடுக்கறாரு, ராகுல் காந்தி மறுக்கவும் இல்ல. மோடி சொல்றேன் சார், இல்ல பாராளுமன்றம் நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன், கொஞ்சம் இருங்க. பாராளுமன்றத்துக்கு 2014 44 இடங்கள் தான் எதிர்கட்சி தலைவராக கூட ராகுல் வர முடியல. நீங்க 2019 என்ன செய்தீங்க? 9 சீட்டு கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல். 9 சீட்டு கொடுத்த பிறகும் 52 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க அகில இந்திய அளவில். தொடர்ந்து 2வது முறையா எதிர்கட்சி தலைவராக கூட ராகுல் வர முடியல. அப்ப 2024 என்ன செய்யணும்? ஒரு கணிசமான தொகுதியை கொடுக்கணுமா இல்லையா நாடாளுமன்றத்துக்கு? காங்கிரஸுக்கு எங்க தயவு தேவைன்றதுக்காக அதே 9 தான் கொடுத்தீங்க. ஏதோ அவங்களுக்கு 99 ஜெயிச்சாங்க எதிர்கட்சி. இல்ல எதிர்கட்சியோட வந்திருக்க முடியாது. அதனால இப்ப என்ன சொல்றாங்க? நீங்க முதலமைச்சர் ஆகணும். அப்ப எங்க கிட்ட மட்டும் சக்கையை கொடுத்துட்டு சாரை நீங்க எடுத்துக்கிறீங்க. இந்த முறை சுருக்கமா 2 வரியில அதை வந்துட்டு செல்வம் நம்மளுடைய வில்சன் வந்து அது யார்கிட்ட சொல்லணும்? எடப்பாடி கிட்ட சொல்லி நிறைய சீட்டை வந்துட்டு பாஜக கிட்ட அப்படின்னு சொல்லணும். நீங்க ஸ்டாலின் கிட்ட சொன்னா நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க அவசியம் கிடையாது. அது நீங்க ஒப்புதல் சார் நேரம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.